ஹாய் எல்லாருக்கும். லஞ்சுக்காக இன்றைக்கி நான் சிம்பிளான புதினா சாதம் தான் பேக் பண்ணியிருந்தேன். வாங்க எப்படி செய்யலான்னு குயிக்காக பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 4-5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, புதினா இலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ குக்கரில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எண்ணெய் ப்ளஸ் நெய் 2 வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் தாளிச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அப்புறம் அரைச்சி வச்ச விழுது, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துருக்கேன். 1 டம்ளர் அரிசி நான் ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் நான் தண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. சூப்பரான உதிரி உதிரியாக புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸ்கூல் ஓப்பன் பண்ணியாச்சு இல்லையா? இனிமேல் நம்மளுக்கெல்லாம் மைண்டுக்குள்ளே என்ன லன்ச் பண்ணலாம், என்ன சைட் டிஷ் பண்ணலாம், இது மட்டும்தான் ஓடிட்டே இருக்கும். அந்த மாதிரி தாங்க எனக்கும். அதனால தான் நான் சிம்பிளாக புதினா சாதம் பண்ணியிருக்கேன். அது கூட முட்டை அவிச்சு வச்சுருக்கேங்க. ஸோ அவ்வளோதாங்க. நாளைக்கு ஒரு ரெசிபியோட வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டாடா.